الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعرشون وقال أيضا والذين يصلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب صدق الله العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். ராதி என்ற சூராவில் அல்லாஹு தஆலா வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல வயக்ஷவுன ரப்பஹும் வயகாஃபூன சூஅல் ஹிசாப். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அவர்கள் அல்லாஹு தஆலா எதை சேர்த்து வைக்க வேண்டும், சேர்த்து வாழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டானோ அதை சேர்த்து வாழ்வார்கள். வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல வயக்ஷவுன ரப்பஹும், தங்களுடைய ரப்பை அவர்கள் பயப்படுவார்கள். வயக்ஷவுன ரப்பஹும் வயகாஃபூன சூஅல் ஹிசாப், நாளை மறுமையின் கணக்கு, அந்த கடுமையான கேள்வி கணக்கை அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் விளக்கத்தில் விரிவுரையாளர்கள் சேர்த்து வைப்பது 3 விஷயங்களை என்று விளக்கம் தருவார்கள். முதலாவது, குடும்ப உறவு வாழ வேண்டும் என்ற விஷயத்தை முன்வைப்பார்கள். உறவுகளை பேணி வாழ வேண்டும், உறவுகளை துண்டித்து வாழுவது ஹராம். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர் உறவை துண்டித்து வாழுவாரோ அவர் சோனம் புக மாட்டார் என்று கூறியதை மேற்கோள் காட்டி அவர்கள் சொல்லுவார்கள், உறவை துண்டித்து வாழுவது ஹராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு ஒரு மனிதர் வருகின்றார். கடைசியில் வந்து உட்காருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நேற்று இரவு உறவை துண்டித்து வாழ்ந்தவர் யார்? உங்களில் யாராவது உறவை துண்டித்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் இந்த சபையை விட்டும் எழுந்து போங்க. கடைசியா உட்கார்ந்திருந்த ஒரு மனிதர் எழுந்து போயிட்டார். வேகமா எழுந்து போய் தன் தாயின் சகோதரி, சாச்சிமான்னு சொல்லுவாங்க இல்லையா, சாச்சிமாவுடைய கதவை தட்டுகிறார். என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது நடந்த விஷயங்களை எல்லாம் கூறி காட்டுகின்றார். பெருமானார் அவர்கள் கூறிய செய்தியை கூறி காட்டி, பெருமானார் அவர்கள் சபையை விட்டே எழுந்து போங்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகவும் கடினமான விஷயமாகத்தான் இருக்க முடியும். என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களோடு மனஸ்தாபம் கொண்டதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அதே இடத்திலேயே வந்து அமர்ந்து விட்டார். சபை முடியும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை அழைத்து கேட்கிறார்களாம், தோழரே, நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் கேட்டு எதற்காக நீங்கள் எழுந்து சென்று விட்டீர்கள் என்று கேட்கிற போது அவர் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாராம். இந்த மாதிரி நான் மனஸ்தாபம் கொண்டுட்டேன், எனவே போய் மன்னிப்பு கேட்டு விட்டு வந்து அமர்ந்தேன் என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை புகழ்ந்து நீங்கள் நல்ல விஷயத்தையே செய்து விட்டீர்கள் என்று சொல்லி அந்த மனிதரை பாராட்டினார்களாம். பாராட்டி விட்டு சொன்னார்களாம், எந்த மனிதர் உறவை துண்டித்து வாழுவாரோ அவர் அமரக்கூடிய சபையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்காது, அதே போன்று அவருடைய ரிஸ்கில் விஸ்தீரணம் ஏற்படாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து ஏற்படாது. அதே சமயம் எவர் உறவை பேணி வாழுவாரோ, உறவோடு சேர்ந்து வாழ்வாரோ, அவர் அமரும் சபைகளில் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் உறவை பேணக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் வீட்டிலே, ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கும் போது ஒரு வயதான மூதாட்டி வருகிறார்கள், சலாம் கூறுகிறார்கள். சலாம் கூறியவுடனே குரலை அறிந்து கொண்டார்கள். பதில் கூறி அவர்களை நலம் விசாரித்து எப்படி இருக்கின்றீர்கள்,
உங்களுடைய வளம் எப்படி இருக்கின்றது, நலம் எப்படி இருக்கின்றது என்றெல்லாம் விசாரித்து, நீண்ட நேரம் விசாரித்து அவர்கள் போனதற்கு பிறகு ஆயிஷா அம்மா கேட்கிறார்களாம், வயதான மூதாட்டி வராங்களே, யார் இவங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களாம், கதீஜா என்னோடு இருக்கும் போது இந்த பெண்மணி என்னிடத்தில் வருவாள், கதீஜா அம்மாவை பார்ப்பதற்காக வேண்டி வருவாள், எனவே இவளுடைய குரலை நான் அறிந்து கொண்டேன், கதீஜா அம்மா பேணிய உறவை, அன்று பேணிய உறவை நான் இன்றும் பேணுவேன் என்று உறவினுடைய பேணிக்கையை குறித்து பெருமானார் அவர்கள் பேசினார்கள். பெருமானார் அவர்கள் கூறினார்கள், சில்மன் கத்அக வஅஃபு அம்மன் ஸலமக வஅஹ்சின் மன் அஸாஅ இலைக. சில்மன் கத்அக, உன்னை வெட்டி வாழ்பவரோடு நீ ஒட்டி வாழு. வஅஃபு அம்மன் ஸலமக, உனக்கு அநீதம் இழைத்தவரை நீ மன்னித்து விடு. வஅஹ்சின் மன் அஸாஅ இலைக, உமக்கு தீங்கு இழைத்தவருக்கு நீ உபகாரம் செய். பெருமானார் அவர்கள் இது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தினருக்கும் ஒரு வேறு விஷயமாக பெருமானார் அவர்கள் கூறிய விஷயம்தான் இந்த விஷயம். இதை ஒரு மனிதர் பேணினார் என்று சொன்னால் இன்று பிரச்சனையே வராது குடும்பத்துக்கு. உறவை, உன்னை வெட்டி வாழ்பவரோடு நீ ஒட்டி வாழ், உமக்கு அநீதம் இழைத்தவருக்கு நீ மன்னித்து விடு, உமக்கு தீங்கிழைத்தவரை நீ மன்னித்து விடு, உமக்கு அநீதம் இழைத்தவருக்கு நீ உபகாரம் செய். பெருமானார் அவர்கள் கூறியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை பேணும் விஷயத்தில் சஹாபாக்களுக்கு எக்கச்சக்கமான செய்திகளை கூறியிருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் போது, மதீனாவில் அவர்களுடைய சிறிய தந்தையின் மகள் துர்ரா என்ற பெண்மணி, யார் என்று சொன்னால் அபூலஹப் இருக்கின்றான் அல்லவா, பெருமானாருடைய சிறிய தந்தை, அபூலஹபுடைய மகள் துர்ரா பின்த் அபூலஹப். அபூலஹப் எப்படி இழிவாக கருதினானோ இந்த இஸ்லாத்தை, அதற்கு நேர் மாற்றமாக இஸ்லாத்தின் மீது பேரார்வம் கொண்டு இஸ்லாத்தில் இணைந்த அந்த பெண்மணி ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த பெண்மணி. அந்த பெண்மணி அழுது கொண்டே ஓடி வருகிறாள் பெருமானாரிடத்தில். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த மதீனத்து அன்சாரி பெண்மணிகள் என்னை இழிவாக பேசிவிட்டார்கள், என் தந்தையை இழிவாக பேசிவிட்டார்கள், என் தாயை இழிவாக பேசிவிட்டார்கள். அல்லாஹு தஆலா உமது தந்தையையும் தாயையும் இகழ்ந்து ஒரு சூறாவையே இறக்கிவிட்டானே, பின்பு ஹிஜ்ரத் செய்து வந்து என்ன பயன் என்று கேட்டு விட்டார்கள் நாயகமே என்று சொல்லி மிகவும் வருத்தம் அடைந்த அந்த பெண்மணி, பெருமானார் சொன்னார்கள், வருத்தப்படாதே வருத்தப்படாதே என்று அந்த பெண்மணிக்கு ஆறுதல் கூறிவிட்டு துஹர் நேரம் மிம்பர் படியில ஏறுறாங்க, லுஹர் தொழுது முடித்து விட்டு. அருமை தோழர்களே, என் குடும்பத்தாரை ஏன் இகழ்கிறீர்கள்? என் குடும்பத்தாரை இகழ்வது என்ன இகழ்வது போன்றல்லவா? என் குடும்பத்தாரின் மனதை கஷ்டப்படுத்துவது என்னுடைய மனதை கஷ்டப்படுத்துவது போன்றல்லவா? என் மனதை கஷ்டப்படுத்தியவரின் மீது அல்லாஹு தஆலா கோபம் கொள்வானே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தாரின் மகிமையை குறித்து, உறவை பேணுவதின் விஷயத்தை குறித்து மின்பர் படியில் ஏறி கூறியிருக்கின்றார்கள். உறவை பேணிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் அவர்கள் கூறினார்கள். எனவே உறவை பேணி வாழ வேண்டும். உறவை பேணி வாழ்வதில் தான் வெற்றி இருக்கின்றது. உறவை பேணி வாழ்ந்தால் மாத்திரம்தான் நாளை மறுமையில் சுவனம் கிடைக்கும் என்ற செய்திகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கின்றார்கள். இரண்டாவது செய்தியை விரிவுரையாளர்கள் கூறுவார்கள், ஈமான் கொண்டால் மட்டும் போதாது, ஈமானோடு அமல்களையும் சேர்த்து வாழ வேண்டும். இந்த ஆயத்திற்கு விளக்கம் கூறுகிற போது ஈமானோடு நல்ல அமல்களையும் சேர்த்து வாழ வேண்டும். மூன்றாவது கூறுவார்கள், வெறுமனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் ஈமான் கொண்டால் போதாது, சில நபிமார்களை நான் ஈமான் கொள்ளுவேன், சில நபிமார்களை நான் விட்டு விடுவேன், ஈமான் கொள்ள மாட்டேன் என்று சொல்வதற்கு இடமில்லை. ஈமான் கொண்டால் எல்லா நபிமார்களையும் சேர்த்து ஈமான் கொள்ள வேண்டும் என்று தஃசீர் விரிவுரையாளர்கள் இந்த மூன்று விஷயங்களையும் முன்வைப்பார்கள். முதலாவது செய்திதான் உறவை பேணி வாழ வேண்டும், உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற செய்தியை முன்வைத்திருக்கின்றார்கள். அடுத்து இன்று ஓதப்பட்ட மிக முக்கியமான சூரா நஹல் என்ற சூரா. இறைவன் தேனியை குறித்தெல்லாம் பேசுகின்றான். நஹல் என்று சொன்னால் தேனி என்று அர்த்தம். அதே சமயம் அந்த நஹ்லா என்று சொன்னால் நஹ்லா நஹில், அந்த நஹ்லா என்று சொன்னால் ஹா வைத்து பறித்தால்
பேரித்த மரம் என்று அர்த்தம். நிஹ்லா என்று சொன்னால் மன திருப்தி கொள்ளுதல் என்று அர்த்தம். இந்த மூன்றிலுமே பயன் இருக்கின்றது. தேன் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் விஷயத்தில் பயன், பேரித்த மரம் பேரித்தம் பலன்களை தரும் விஷயத்தில் பயன், நிஹ்லா மனது ஒப்புக்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுகின்றான். மன ஒப்போடு விருப்பத்தோடு மகரை கொடுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் கூறுகின்றான். ஆக இந்த மூன்றிலுமே பயன் இருக்கின்றது. முதலாவது நஹல் என்று சொன்னால் தேன் என்று அர்த்தம், தேனி தேனி என்று அர்த்தம். அல்லாஹு தாலா தேனீக்களை குறித்து பேசுகின்றான். وَأَوْحَى رَبُّكَ إِلَى النَّحْلِ أَنِ اتَّخِذِي مِنَ الْجِبَالِ بُيُوتًا وَمِنَ الشَّجَرِ وَمِمَّا يَعْرِشُونَ. தேனீக்களுக்கு அல்லாஹு தாலா உள்ளுணர்வை போடுகின்றான். وَأَوْحَى رَبُّكَ إِلَى النَّحْلِ, தேனீக்களுக்கு உம்முடைய ரப்பு உமக்கு உள்ளுணர்வை போடுகின்றான். وَأَوْحَى رَبُّكَ إِلَى النَّحْلِ أَنِ اتَّخِذِي مِنَ الْجِبَالِ بُيُوتًا, மலைகளிலும் وَمِنَ الشَّجَرِ, மரங்களிலும் உயர்ந்த கட்டிடங்களிலும் நீங்கள் உங்கள் கட்டிடங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக தேனீக்களுக்கு அல்லாஹு தாலா உள்ளுணர்வை போடுகின்றான் என்று அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் கூறி காட்டியிருக்கின்றான். தேன் மிகவும் பயன் தரக்கூடியது, உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், தேனில் மருந்து இருக்கின்றது, நோய் நிவாரணி இருக்கின்றது. காரணம், அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் தேனிலும் பாலிலும் ஷிஃபா, நோய் நிவாரணி இருக்கின்றது என்பதாக கூறியிருக்கின்றான். அன்றைக்கு இருக்கக்கூடிய தேனிலும் பாலிலும் தான் நோய் நிவாரணி. கலப்படமாக இருக்கக்கூடிய இன்றைய தேன் பாலில் நோய் நிவாரணியா என்று கேட்டால் சந்தேகம்தான். கலப்படம் இல்லாத தேன்களிலும் கலப்படம் இல்லாத பால்களில் தான் நோய் நிவாரணி இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் கூறி காட்டி இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு ஒரு மனிதர் வருகின்றார். என் சகோதரருக்கு வயிற்றுப்போக்காக இருக்கின்றது, நாயகமே என்ன செய்வது என்று கேட்கிறார். தேனை கொடுங்கள், தேனை கொடுங்கள், இஸ்திஹி அஸ்லா, அவருக்கு தேனை புகட்டுங்கள் என்று கூறுகிறார்கள். வேகமா போனவர் தேனை குடிக்க வச்சுட்டார். குடிக்க வச்சா வயிற்றுப்போக்கு இன்னும் அதிகமாகி விட்டது. பெருமானாரிடத்தில் ஓடி வருகின்றார். நாயகமே, நீங்கள் குடிக்க சொன்னீர்கள், ஆனால் நான் குடிக்க வைத்தேன், வயிற்றுப்போக்கு அதிகமாகி விட்டது நாயகமே என்று சொன்ன போது இஸ்திஹி அஸ்லா மீண்டும் கூறினார்கள், அவருக்கு தேனையே நீ குடிக்க வை. தேனை மறுபடியும் குடிக்க வைக்கின்றார். வந்து ஓடி வந்து சொல்கின்றார், அதே பதிலையே சொல்கின்றார், நாயகமே தேனை குடிக்க வைத்தேன், வயிற்றுப்போக்கு இன்னமும் அதிகமாகி விட்டது நாயகமே என்று கூறுகின்றார். பெருமானார் அவர்கள் கூறினார்கள், உன் சகோதரனின் வயிறுதான் பொய் சொல்கிறதே ஒழிய அல்லாஹ்வின் வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. தேனில் நிச்சயம் ஷிஃபா இருக்கின்றது, நோய் நிவாரணி இருக்கின்றது. எனவே தேனையே குடிக்கவை. மூன்றாவது தடவை தேனை குடிக்க வைக்கின்றார், ஷிஃபாவாகின்றது. அந்த நோய் அகன்று போகின்றது, வயிற்றுப்போக்கு சரியாகின்றது. காரணம், முதலில் அவருடைய வயிற்றில் கழிவுகள் சேர்ந்திருந்தது. தேனை குடித்த மாத்திரத்தில் கழிவுகள் எல்லாம் வெளியே ஆகின. மறுபடியும் தேனை குடித்த மாத்திரத்தில் உடலுக்கு ஷிஃபா ஏற்பட்டது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனை குடிக்க சொன்னார்கள். தேனிலே ஷிஃபா இருக்கின்றது. இது போன்று ஒவ்வொரு இயற்கையான விஷயங்களை பற்றியும் அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் பேசுகின்றான். மெய்யானமெல்லாம் விஞ்ஞானமெல்லாம் தோற்று போகும், மெய்யானத்தை குறித்தெல்லாம் அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் பேசுகின்றான். எனவே திருக்குர்ஆனை நாம் வாசிக்க வேண்டும், அதன் கருத்துக்களை எல்லாம் நாம் படிக்க வேண்டும், அதன் மூலம் நாம் படிப்பினைகளை பெற வேண்டும், தம் வாழ்க்கையில் அதை அமல் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனை வாசித்து அதன் கருத்துக்களை எல்லாம் படித்து படிப்பினை பெற்று நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நற்தௌஃபீகை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.